வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது ஒரு புதிய முயற்சி ஒண்ணு எடுத்திருக்கோம். ரொம்ப நாளா நெறைய பேர் நண்பர்கள், நம்ம நலன் விரும்பிகள், நேயர்கள் நெறைய பேர் உங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு சேனல் இல்லையா? அப்படின்ற மாரி ஒரு கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு பெரிய ஈடுபாடோ, ஒரு பெரிய அ எண்ணோட்டம் அன்று இல்ல. இப்போ சமீப காலமா நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது, நாட்டு மக்களுக்கு இன்னும் நெறைய செய்திகள் கொண்டு போய் சேர வேண்டியது இருக்கு. அதாவது செய்திகள்னா, ஒரு விருப்பு, வெறுப்பு இல்லாம தகவலா, அதற்கு பின்னாடி ஒரு வேல்யூ அடிஷன். அதாவது இது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி பேசப்படுகிறது அப்படின்றதை தாண்டி, இது எங்கே போய் நிக்கும்? இதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு? இல்ல இதனால மக்களுக்கு என்ன சாதகம்? ஆ நாட்டு நடப்பை தாண்டி அந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மக்கள் க்கு உண்டான விஷயங்கள சொல்றது அப்படின்னும் பொழுது, அது நமக்குன்னு ஒரு 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 சிறிய ஒரு சேனல் இருக்கு அப்படின்னா, ஒரு மக்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயங்கள கடந்து செலுத்துறதுக்கும், ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பு, வெறுப்பு, கோவம், ஒரு விஷயங்கள்லாம் வெளிப்படுத்தாம, ரொம்ப எளிமையான ஒரு முறையில, நல்ல தமிழ் சொல்லாடல்ல கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஒரு திட்டமாக இருந்தது. அப்போ ஒரு நம்பளோட பார்வையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சேனல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அ தலைப்புகள் தேர்வு செய்யறதுலயோ, இல்ல எந்த கேள்வி பதில்கள் எந்த மாரி இருக்கு, மக்களுக்கு அதில என்ன அதிகமா இருக்கும். இப்ப நம்ம வேற ஒரு ஊடகத்தில உட்காந்து பேசுறோம் அப்படின்னும்பொழுது, அந்த ஊடகத்திலிருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ப பதில் சொல்ற மாரி இருக்கும். இப்ப இதில மக்கள நம்ம முதன்மைப்படுத்தி விட்டு, அரசியல அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாம, மேபி அரசியல் பாதி, மக்கள் நலன் பாதி. அப்படி கலந்தா மாரி ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு மாறுபட்ட ஒரு முயற்சி அப்படின்ற மாரி தான் இது. இப்போ இந்த சேனலுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னும்பொழுது நெறைய பேர்லாம் வந்தது மனசுல. எனக்கு இந்த மெட்ராஸ் அப்படின்றது மேல ஒரு மோகம். மதுரை மண் மீது ஒரு ஒரு மோகம் ஜாஸ்தி. கோயம்புத்தூர் அதாவது கொங்கு மண் நான் அடிக்கடி வனத்துக்கெல்லாம் செல்லக்கூடிய இடம். ஸோ மொத்த தமிழ்நாடும் பிடிக்கும். இப்போ தமிழ்நாடு மையமா வச்சு எதனா ஒரு பேர் வைக்கலாமா அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா தூக்கத்தில கூட அவரு சொல்லிக் குடுத்த அந்த சொல்லாடல், ஒரு கண்ணியமான வார்த்தைகள் அதெல்லாம் பயன்படுத்தணும். யார் மனசையும் நோகடிக்கக்கூடாது. அப்போ ஒரு தமிழர்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அப்போ மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகம்லாம் கூட இருக்கு. அந்த மாரி எதனா ஒரு பேர் வைக்கலாமான்னு ஒரு எண்ணோட்டம் இருந்துச்சு. இல்ல ஒரு மாரி ட்ரெண்டா வைப் ஆவற மாரி வாவ், ஹேப்பி, யூ, ப்ரோ அந்த மாரி எதனா ஒண்ணு வைக்கலான்னு கூட ஒரு சிலர் சொன்னாங்க. என்னடா இது இது நம்ம தமிழ் அப்படி எடுத்துட்டு போணும்னு பார்த்தா, இளைய தலைமுறைய கொஞ்சம் இன்னும் அரசியல் படுத்தணும். இன்னும் எடுத்துட்டு வரணும்னு பார்த்தா, இது நம்மள அவங்க வசப்படுத்திருவாங்க போல இத அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில நண்பர்கள் இல்ல நீங்க இந்த தமிழ் தேசியம் சார்ந்த அந்த விஷயங்கள், வெளிநாட்ல இருக்கிற மக்கள் அவர்களோட பிரச்சனை அந்த மாரி பேசணும். அதுக்கேத்த மாரி இந்த உலக சம்மந்தமான ஒரு பெயர் கொஞ்சம் பெரிய லெவல்ல வைங்க. இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில வைங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது நெறைய பேர் நம்ம வணக்கம், அன்பு வணக்கம்ன்றாங்க. அவங்க திருப்பி அன்பு வணக்கம்ன்றாங்க. அப்போ சரி நான் யோசிக்கிறத விட, அந்த மக்கள் அவங்க நம்ப நம்ம பேசுறத நெறைய பேரு விமர்சனம் பண்றாங்க, திட்டுறாங்க, பாராட்டுறாங்க. ஒரு சிலர் இல்ல நல்லா பண்றீங்கன்றாங்க. அதெல்லாம் தாண்டி வணக்கம் வைக்கும்போது அந்த நாகரீகத்தில அடிப்படையில அந்த அன்பு வணக்கம்னு திருப்பி வந்துச்சு. இப்ப நான் செலுத்தினது எனக்கு திருப்பி வருது, அன்பு வணக்கம்னு. அப்ப யோசிச்சு பார்க்கும்போது, இது நம்ம பேர வைக்கிறத விட அந்த கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது அந்த அன்பு வணக்கம் அப்படின்னு இருந்தது. சரி அப்ப தூக்கி இந்த அன்பு வணக்கத்தையே வச்சுட்டு, நம்ம சேனலுக்கு பேரா அன்பு வணக்கம்னு வச்சுட்டு, ஆரம்பிக்கும்போது ஒரு அன்பாவே ஆரம்பிப்போம். அப்படின்ற மாரி அந்த ஒரு ஒரு முடிவுக்கு வந்தோம். அதனால இது ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு முயற்சி அப்படின்றத விட, உங்களுக்கு இப்ப இப்ப இவரு பேசினா, இவரு கொஞ்சம் கருத்தா பேசுவாரு. இல்ல ஒரு சில விஷயங்கள் பயஸ் இல்லாம இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் நம்புறாங்க. அவங்களோட நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் இந்த அன்பு வணக்கம் செயல்படும் அப்படின்றது என்னோட முதற்கட்ட பார்வை. இதில அன்றாட அரசியல் நிகழ்வுகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் இளைஞர்களுக்கு தேவைப்படுகின்ற அரசியல் புரிதல். அ எந்த மாரி விஷயங்கள்ல எந்தெந்த அரசியல் கட்சி உண்மையை சொல்கிறது, எதெல்லாம் உண்மைக்கு மாறாக சொல்கிறார்கள் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு சில மேபி கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைகளுக்கு தேவைப்படுற மாரி ஒரு சில செய்திகள். அதாவது இயற்கை மூலமா அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், தமிழ் கலாச்சாரத்தில என்னென்னலாம் புராண கதைகள் ஆரம்பிச்சு ஒரு 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 வாழ்க்கையை ரொம்ப ஐயா வள்ளுவன் சொல்வது போல் ஒரு ஒரு திறமையான ஒரு வாழ்க்கையா, ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையா வாழ்வதற்கு உண்டான நிகழ்வுகள், நடந்த நிகழ்வுகள் அந்த மாரி விஷயங்கள்லாம் பதிவு பண்ணலான்னு இருக்கிறோம். பட் பார்க்கட்டும். இது போக போக தான் தெரியும். மக்களோட ஆதரவு எப்படி இருக்கோ, அவங்களோட எண்ணோட்டம் எப்படி இருக்கோ, அவர்களுக்கு எது பிடிக்கிறதோ, எனக்கு பிடிக்கிறத செய்வதற்கு இத நான் தொடங்கவில்லை. அத ஃபர்ஸ்ட்டு தெளிவா சொல்லிர்றேன்.
அந்த சைடில் கேமராக்கு அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அவங்களுக்கு எவ்வளோ நிறைய விஷயம் தெரியுமோ அவங்கக்கிட்டேருந்து அதை எடுத்துக்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி திருப்பி கொடுக்கணுன்றது தான் இந்த ஊடகத்தோட ஒரு ஒரு யூடியூப் சேனலோட ஒரு நோக்கமாக நான் பார்க்கிறேன். அதனால் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத வந்து கேட்கக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், ஒரு குறைந்தபட்ச நாகரிக வார்த்தைகளில் திட்டினீங்கன்னா கூட அதை ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் மனப்பான்மை நான் வளர்த்துக்கணும்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். எதுக்கு இது நிறைய டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்குன்னா, நாளைக்கு வந்து வார்த்தைகள் மாறி மாறி பேசுகிறதுன்றது அது சரியாக இருக்காது. அரசியல் சூழல் கேட்டாமல் அரசியல் ஆளுமைகள் இது விமர்சனம், அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவரோடும் இருப்பதும், அவர்கள் ஆளுகின்ற அரசாக இருக்கும்போது அவர்களுக்கு எதிர்த்து நிற்பதும் ஊடக அறம். அப்போது இன்றைக்கி பார்க்கும்போது என்னென்னா, நேற்று வந்து திமுகவை எதிர்த்து பேசுகிறாங்க, இன்றைக்கி திமுக எடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் வந்து ஆதரவு நிலைப்பாடு தெரியுது அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, நேற்று திமுக ஆட்சியில் இருந்தது, திமுக ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருந்தது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னும் போது விமர்சனம். இன்றைக்கி திமுக வந்து கரண்ட்டு பிரச்சனை பேசுகிறாங்க அப்படின்னா அப்போது அது திமுக ஆதரவு கிடையாது, மக்களோட பிரச்சனையை அங்கே எதிரொலிக்கிறது. இப்போ அதிமுகவுக்கு சமீப காலமாக நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். கட்சி பிளவு அப்படின்றாங்க. இது குதிரை பேர் அரசியல் என்று என் போன்றவர்கள் பல பத்திரிகையாளர்கள், வியூக வகுப்பாளர்கள், அதுக்கப்புறமா வந்து அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் அந்த கருத்து வருது அப்படின்னா, அது அதிமுக ஆதரவு நிலைப்பாடு கிடையாது. அப்படி நடப்பது அது அறமற்ற அரசியல். அதில் வந்து எந்த விதமான நன்மையும் மக்களுக்கு இல்லை. மாறாக ஒரு சிலர் அவர்களுக்கு தனிப்பட்ட லாபத்திற்காக இந்த மாதிரி ஒரு பண்ணுறாங்க. இது வந்து அடுத்த தலைமுறை இதெல்லாம் பார்க்கும்போது, அரசியல்னால் வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னா எதிரில் இருக்கிற ஆளை தூக்கிடணும் போல். அதாவது சொந்த கட்சியில் தயார்படுத்தி மக்கள் முன்னாடி நிறுத்தி வாக்குகள் பெற்று அவர்கள் மூலமாக ஒரு ஆட்சி நடப்பது என்பது ஒன்று. மாற்று கட்சியில் இருந்து எப்போ வேணால் எடுக்கிறது, யாரை வேணால் எடுக்கிறது, ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் பரவாயில்ல எடுக்கிறது அப்படின்றது அது நல்ல சிந்தனையான அரசியல் இல்லை. நம்ம எதுக்கு கொள்கை தலைவர்னு எல்லா கட்சியும் ஒரு சில தலைவர்கள் சொல்கிறாங்களா, அவங்க சம்பாதிச்ச அந்த நல்ல பேரை, அந்த பாதையை வழி நடத்தி அதில் போகன்ற அந்த உறுதிமொழியில் தான் நீங்கள் கொடியை வைக்கும்போது கொள்கை அரசியல்லாம் பேசுகிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் மாறி போகும்போதோ தடம் மாறி போகும்போதோ பத்திரிகையை சார்ந்தவர்கள் அதை கண்டிப்பாக வந்து கோடிட்டு காட்டுறது ஒரு தலையாய கடமை. அந்த கடமையை அன்பு வணக்கம் கண்டிப்பாக செய்யும் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து இனிமேல்ட்டு தொடங்க போகிறோம். அருள் அவர்கள் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க என்னுடன் இணைந்து இருக்கிறார். நன்றி, வணக்கம்.